ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியாக சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு மட்டன் கிரேவி ரெசிபி தாங்க. இந்த கிரேவி சாதம் மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூட வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்காக நான் இன்றைக்கி 1 கிலோ மட்டனை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கட்டி அளவு பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டுலேருந்து ஒரு 3/4 பங்கு இஞ்சியை குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 to 6 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 8 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கூடவே பார்த்திங்கன்னா 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சீக்கிரமாக செய்யணுங்கிறதுக்காக பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் டைம் எடுத்து செய்கிறவங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, மிளகு எல்லாம், அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ ஃபைனாக அரைச்சிருக்கேன்னு. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் திப்பியாக ஒரு நடுவில் நமக்கு நாக்குக்கு. ஸோ நல்லா தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவு வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் நமக்கு எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்மெல் அடிக்கும். அது போக மசாலா நல்ல கலர் சேஞ்ச் ஆயிரும். இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு கொத்தமல்லி தழை நிறைய ஆட் பண்ணுங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளியும் கொத்தமல்லி தழையும் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், தக்காளி நல்லா வதங்கிருச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நம்ம மல்லித்தூள், மிளகாய்த்தூள் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மிளகு பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் அரைச்சிருக்கோம் இல்லையா, காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ மிளகாய்த்தூள், மல்லித்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் விட்டுறலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ மட்டன் பீசஸை நம்ம தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் மசாலா கூட மட்டன் பீசஸை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டன்லேருந்து தண்ணி வரும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை போட்ட உடனே ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றினோம்னா பச்சைக்கறி வாசம் நமக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ எப்பயுமே குழம்பாகட்டும் கிரேவி ஆகட்டும், இந்த மாதிரி கறியை மசாலா கூட 5 to 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், இப்போ மட்டன் பீசஸ்லேருந்தே தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் கிரேவியாக இருந்தாலும் குழம்பாக இருந்தாலும் இந்த மாதிரி செய்யுங்க. அப்போ தான் மட்டனோட ரா ஸ்மெல் இல்லாமல் கிரேவியாகட்டும் குழம்பாகட்டும் நல்லா டேஸ்ட்டாக வருங்க. இப்போ நான் மட்டன் வேக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி விட்டு ஒரு 7 to 8 விசில் விட்டுறேன். ஒரு 8 விசில்லையே மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். நான் இன்றைக்கி மட்டன் பெரிய பீசஸாக போட்டதுனால 8 விசில் வர்றாங்க. பாருங்கள், 8 விசில் விட்டாச்சு. மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. பட் நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வரதுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மேலே எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த கிரேவியும் ரசம் மட்டும் இருந்தால் போதுங்க, வயிறு நம்ப சாப்பிட்றலாம். உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிற ரெசிபி, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாதம் மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். நான் 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டாங்க. இப்போ பாருங்கள், நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் பேபி வெயிட் கெயின் வீடியோஸ், பேபி ஸ்கின் ஒயிட்டனிங், பியூட்டி டிப்ஸ், மீஷோ, அமேசான் அன்பாக்சிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒன்றா போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே ஒன்று விடாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.